இங்க பாரு மனோஜ், ஒரு ஆம்பளை எவ்வளவுதான் உண்மையை சொன்னாலும் அதை இந்த உலகம் நம்பவே நம்பாது. அதுவே ஒரு பொண்ணு பொய்யா இவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணான்னு சொன்னா ஒருத்தன் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் இந்த உலகம் அதை நம்பிடும். இப்ப அவங்க கேக்குறதெல்லாம் நான் கொடுத்தா நான் தப்பு பண்ண மாதிரி ஆயிடாதா? அது எனக்கு புரியுது மனோஜ், ஆனா வேற வழியே இல்ல. இப்ப நீ போய் உண்மையை சொன்னா யாருமே உன்னை நம்ப மாட்டாங்க. அப்ப எங்க ஆம்பளைங்களுக்கு நியாயமே கிடையாதா? அதுக்குன்னு ஒரு டைம் வரும். நீ தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணலாம். கொஞ்ச நாள் அமைதியா இரு. அப்ப அவங்க கேக்குறதெல்லாம் கொடுக்க சொல்றியா? நம்ம அதை வேற மாதிரி டீல் பண்ணலாம்னு இல்ல சொல்றேன். ரோகிணி, இப்படியே விட்டு அவங்களுக்கு ரொம்ப தைரியமாயிடும். நான் போலீஸ்க்கு கால் பண்றேன். அவங்க விசாரிச்சாங்கன்னா இவங்க எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. நான் இவ்ளோ தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்கவே மாட்டியா? உன் பேரு கெட்டுற கூடாது மனோஜ், அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்றேன். இப்ப நீ போலீஸ் கிட்ட சொன்னா ஒன்னதான் விசாரிப்பாங்க. அப்புறம் கோர்ட்டு கேஸ்னு அலையணும். நம்ம ஷோரூம் பேர் தான் ஸ்பாயில் ஆகும், புரிஞ்சுக்கோ. இப்ப என்னதான் என்ன பண்ண சொல்ற? அவங்கள என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். இப்போதைக்கு அவங்க கேட்கறதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்து விட்டுரு. சார் சொன்ன மாதிரி பேசுற. இது பாருங்க, நான் பண்ணாத தப்புக்கு இதெல்லாம் பண்றதே பெரிய விஷயம். ஆனா இதுதான் கடைசி தடவை. அதுவும் டிவி மட்டும் தான் தருவேன், எடுத்துட்டு போயிடுங்க. அதுவும் சின்ன சைஸ் தான் தருவேன். எங்களுக்கு 55 இன்ச் டிவி தான் வேணும். அதுதான் நல்லா இருக்கும்னு இங்க வரவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவீங்கல்ல. நீங்க பண்ண தப்போட சைஸை விட இந்த டிவி சைஸ் கம்மி தான். எடுத்துட்டு போய் தொலைங்க. எங்களுக்கு ஃப்ரிட்ஜும் வேணும். இப்போதைக்கு டிவி மட்டும் தான் முடியும். எதுக்கு உங்களுக்கு ஃப்ரிட்ஜ்? டிவி பார்த்துக்கிட்டே ஃப்ரிட்ஜில் இருந்து ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் எடுத்து குடிச்சா நல்லா இருக்கும்ல. ரொம்ப நல்லா இருக்கும். எழுத்து கொஞ்சம் தள்ளுங்க, இல்லனா இப்பவே உங்க மேல கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுவேன். போங்க, எடுத்துட்டு போங்க. போங்க. வாராணி, அந்த சைடு தான் நல்ல பிராண்டா இருக்கும், அங்க பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்த வாட்டி ஏசி எடுத்துக்கலாம். ஒண்ணு எடுப்போம் சார். தப்பு பண்ணிட்டோமே. சீதா, உன் கோவம் என் மேலே இருந்தால் என்னை திட்டு நான் வாங்கிக்கிறேன். ஏன் உன் அக்காட்ட பேச மாட்டேற? சீதா, நான் நேற்று வந்தவன். ஆனால் நீயும் மீனாவும் ஒரு வயிற்றுல பிறந்தவங்க. அவகிட்ட ஏன் பேச மாட்டேன்னு சொல்கிற? நீ பாரு, என்னால் நீங்கள் 2 பேரும் இதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உங்களை எதிர்த்து பேசணும்னு நினைக்கல மாமா. ஆனால் நீங்கள் பண்ணது சரியில்லை. புரியுது. உன் புருஷனை நான் தான் ஆள் வச்சு அடிச்சிருப்பேன், நீ நம்பர் இல்லை. நீ பாரு சீதா, நான் என் மனசாட்சிக்கு விரோதமாக என்றைக்கும் பொய் சொல்ல மாட்டேன். அன்னைக்கு யாருன்னு அடித்தவங்க யாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் ஏன் முதல்ல ஆள் வச்சிருக்க போகிறேன்? அந்த அவசியமே எனக்கு கிடையாது. சீதா, என் கேரக்டர் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். இவ்வளோ நாளாக என்னை பார்க்குறல்ல, என் மனசில் நினைக்கிறத நான் பேசிடுவேன். எனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சிருவேன். நான் கோவக்காரனாக இருக்கலாம், ஆனால் இப்படி வஞ்ச வச்சு பழி வாங்குறாள் நான் கிடையாது. உன் கல்யாணத்துக்கு முன்னாடி அருண் எனக்கு பிடிக்கல. ஏன் இப்போ கூட பிடிக்காது, அது வேற விஷயம். ஆனால் அவர் இப்போ உனக்கு புருஷனாயிட்டார். உன்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் எல்லாரையும் விட அருண் தான் உனக்கு முக்கியம். தப்பு இல்லை, நீ அப்படிதான் நினைக்கணும். ஒரு பொண்டாட்டி அப்படிதான் இருப்பா. உனக்கு கல்யாணம் ஆன அப்புறம் இந்த விஷயத்தில் நான் தலையிடுறதே இல்லை. அருணுக்கும் என்னை பிடிக்காது. நீங்க தான் மாமா அப்படி நினைக்கிறீங்க. அவருக்கு உங்க மேல கோவம்லாம் இல்லை. சீதா, உன் கண்ணுக்கு சில விஷயங்கள் தெரியறது இல்லை. ஏன்னா நீ எல்லாத்தையும் நல்ல விதமாக யோசிக்கிற. நல்ல விஷயம்தான், அது அப்படியே இருக்கட்டும். எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு அக்கா தங்கச்சி நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? இதுல ஜொன்மதுக்கும் பேச மாட்டேன்னு வர சொல்லியிருக்கிற. அப்ப அக்கா என்ன அடிச்சது தப்பு இல்லையா மாமா? தப்புதான், தப்புதான். மீனா ஏதோ கோவத்துல ஒன்று அடிச்சிட்டா. அது மீனாக்கு உன் மேல இருக்கிற கோவம் இல்ல, என் மேல இருக்கிற பாசம். நீ என்ன அப்படி பேசுனது அவன் அவசரப்பட்டுட்டா. அதான் நான் நியாயப்படுத்தல சீதா. அவன் உன்னை அடிச்சது தப்பு தான். அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ மாமா, என்ன மாமா நீங்க? சீதா, உன்னை அடிச்சதுக்கு உன்னை விட உங்க அக்கா தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. சின்ன வயசுலேருந்து உன்னை வளர்த்தவ அவ. மீனாவும் உனக்கு இன்னொரு அம்மா மாதிரின்னு நீயே நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்கல. உன் அம்மா உன்னை அடிச்சு அப்படி தான் பேசாமல் போயிடுவியா? சீதா, நானும் அருணும் உங்கள் வாழ்க்கையில் நேற்று வந்தவங்க. ஆனால் மீனா அப்படி கிடையாதுல்ல. நீங்கள் 2 பேரும் ஒரே ரத்தம்.
உன் கல்யாணத்துக்கு நானோ உன் அம்மாவோ சம்மதம் சொல்லாதப்போ அவ தானே எல்லாரையும் எதிர்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. ஆ? எனக்காக உன்னை அடிக்கிற அளவுக்கு போனவ என்னையே எதிர்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. அப்போ அவளுக்கு உன் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு உனக்கு புரியலையா? சீதா, எங்களால நீங்க 2 பேரும் சண்டை போட்டு கூடாது. நீயும் மீனாவும் கடைசி வரைக்கும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்கான்னு தெரியல. அப்படியே இருந்தாலும் நீங்க 2 பேரும் திரும்பவும் அக்காவும் தங்கச்சியாவும் பிறப்பீங்கன்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. மீனா கூட நான் இருந்ததை விட நீ தான் அதிகமா இருந்திருக்கிற. அவளை சின்ன பொண்ணா பார்த்துருக்கிற, வளர்ந்து பார்த்துருப்ப. மீனாவோட குணம் என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும். அவன் நல்லவ சீதா. நீ பேச மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அவன் மனசு உடைஞ்சு போயிட்டா தெரியுமா? எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்றா. அவள் இவ்வளோ ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை சீதா. எனக்கும் அவளும் கூட நிறைய சண்டை வந்திருக்குது. ஆனால் அப்போ கூட அவள் இப்படி இருந்ததில்ல. நீ அவள் கூட பேசுறதுலன்னு ஏதோ பிரம்ம பிடிச்சது மாதிரி இருக்கிறா. அவளுக்கு உடம்புக்கே முடியாமல் போயிடுச்சு. ஐயோ, என்னாச்சு மாமா? சொன்ன உடனே உனக்கு பதறதில்ல. இதான் சீதா ரத்த பாசங்கிறது. இந்த பாசம் எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கணும் சீதா. என்னைக்குமே விட்டு போகக்கூடாது. நீ மீனா கிட்ட பழையபடி பேசணும், சந்தோஷமா இருக்கணும். திரும்ப அவகிட்ட பேசு. உன் கோவம் என்ன? நான் உன் புருஷனை ஆளை வச்சு அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அதானே? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் அப்படி செய்யவே இல்லைன்னு நிரூபிக்கிறேன். அதே மாதிரி யார் மேலே தப்பு இருக்குன்றதையும் உனக்கு புரிய வைக்கிறேன். ஆனால் நீ மீனா கிட்ட பேசாம மட்டும் இருக்காது. என்னால் நீங்கள் பிரிஞ்சிடக்கூடாது. கூட பிறந்தவங்களை பிரிச்ச பாவம் எனக்கு வேணாம். ம்? சீதா, நான் உன்னை இங்கே பார்த்தது பேசுனது இது எதுவுமே உன் புருஷனுக்கு தெரிய வேணாம். நான் உன் புருஷன்கிட்ட மறைக்க சொல்லலை. எங்கே தப்பு நடந்திருக்குன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. ம், வரேன். என்னடா சொல்ற? நிஜமாவா? ஆமாடா, நான் ஏதோ அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண என்ன மிரட்டுறாங்கடா. நீ அந்த மாதிரிலாம் பண்றவன் கிடையாதுடா. டேய் தம்பி, நன்றிடா. டேய் என்னடா? நான் அப்படி பண்ணிருப்பேன்னு சந்தேகப்படாம நான் அப்படி பண்றவன் இல்லைன்னு சொன்ன பாத்தியா? டேய், அந்த அளவுக்குலாம் நீ ஒருத்தர் இல்லடா. நீயே ஒரு பயந்தவன். அண்ணிய மீறிலாம் நீ எதுவும் பண்ண போறதில்ல. என்ன ரோஹிணி இப்படி பழி போட்டிருக்காங்க? ஆமா ஸ்ருதி, வேணும்னே மனோஜ் பேரை கெடுக்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களை வேற மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மிரட்டினா நீங்க ஏன் பயப்படுறீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? உங்க மேல தப்பு கிடையாதுல்ல? ஆமாண்டா, நீ போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதானே? நான் சொல்லலாம் தான் நினைச்சேன். ரோஹிணி தான் வேணாம்னு சொல்லிட்டா. இல்ல, போலீஸ் கிட்ட போனா பொண்ணுங்க சொல்றதுதான் எப்பவுமே எடுத்துப்பாங்க. நமக்கு தான் தெரியுமே, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஆம்பளைங்க சொல்றத நம்பவே மாட்டாங்க. அப்புறம் மனோஜ் பேரு தான் கெட்டு போகும். அதனால தான் நாங்க போலீஸ்கிட்டே போகல. நீங்க சொல்றது ரொம்ப ரப்பிஷா இருக்கு. இதுல என்ன பொண்ணு சொல்றது பையன் சொல்றதுன்னு யார் பக்கம் உண்மை இருக்குன்னு விசாரிச்சா தெரிய போகுது. அவங்க சொல்ற அலிகேஷனுக்கான எந்த எவிடன்ஸும் அவங்க கிட்ட இல்ல. கோர்ட்டுக்கு போனாலும் எவிடன்ஸ் இருக்கான்னு தான் பாப்பாங்க. நீங்க போலீஸ்க்கு போறதுதான் கரெக்டான ஆப்ஷன்.